ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்திற்கு தலைப்பிட்டால் கட்டும் மனிதன் என்று தலைப்பிடலாம். பில்டிங் மேன். ஏன் அப்படி தலைப்பிடலாம்? இந்த அதிகாரத்தில் அவன் கட்டுகிற சில காரியங்கள் இருக்கிறது. அந்த ஆவிக்குரியவன் கட்டும் காரியம்தான் என்ன என்பதை இந்த அதிகாரம் சொல்லுகிறது. உள்ளே போனால் செய்திகளை பார்க்க முடியும். இந்த அதிகாரத்தில் வரும் முக்கிய இடங்கள் 3. 1 பெனியேல், 2 சுக்கோத், 3 சீகேம். இந்த பெனியேல் என்பது ஏற்கனவே 32ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே யாக்கோபு தேவ தூதனோடு போராடி மேற்கொண்ட இடத்திற்கு வந்த பெயர். அதற்கு பிறகு அந்த 33ஆம் அதிகாரம் தொடர்கிறது. அந்த தொடர்ச்சியிலே வருகிற நிகழ்ச்சிகளை தான் இந்த அதிகாரத்திலே பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தில் வரும் முக்கிய நபர்கள் யாக்கோபு, யாக்கோபுவின் குடும்பத்தார், ஏசா, ஏசாவின் மனிதர்கள். ஆக 400 இராணுவ மனிதர்களை ஏசா கொண்டிருந்தான். இந்த அதிகாரத்தில் இந்த 4 வகை மக்களும் மிக முக்கியமான நபர்களாக இருக்கிறார்கள். சரி, ஆதியாகமம் 33ஆம் அதிகாரத்தை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். பகுதி 1, யாக்கோபு உறவை கட்டினான். ஆதியாகமம் 33 1 முதல் 16. பகுதி 2, யாக்கோபு வீட்டை கட்டினான். ஆதியாகமம் 33 17. பகுதி 3, யாக்கோபு பலிபீடம் கட்டினான். ஆதியாகமம் 33 18 முதல் 20 வரை. ஆக 20 வசனங்கள் கொண்ட இந்த அதிகாரத்தை சுருக்கமாக நிகழ்ச்சிகளின் அடிப்படையில் இப்படி 3 பகுதிகளாக பிரித்தால் இந்த 3 பகுதிக்கும் இப்படி தலைப்பிடலாம். ஆரம்பத்திலே நான் சொன்னேன், இந்த அதிகாரத்திற்கு கட்டும் மனிதன் என்று தலைப்பிடலாம் என்று. என்ன கட்டும் மனிதன்? எதை கட்டினான் என்றால், இந்த அதிகாரத்தில் யாக்கோபு உறவை கட்டினான், யாக்கோபு வீட்டை கட்டினான், யாக்கோபு பலிபீடம் கட்டினான். இந்த கட்டும் மனிதன் என்ன கட்டினான் என்பதை இந்த 3 பகுதியும் நமக்கு சொல்லுகிறது. இப்பொழுது முதல் பகுதியான யாக்கோபு உறவை கட்டினான் என்பதை கவனிப்போம். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் பகுதி 1, யாக்கோபு உறவை கட்டினான். 1ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து, இதோ ஏசாவும் அவனோட கூட 400 மனிதரும் வருகிறதை கண்டு பிள்ளைகளை லேயாளிடத்திலும் ராகேலிடத்திலும் 2 பணிவிடைக்காரரிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து பணிவிடைக்காரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் முதலிலும், லேயாளையும் அவன் பிள்ளைகளையும் இடையிலும், ராகேலையும் யோசேப்பையும் கடையிலும் நிறுத்தி தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு, உன்னோடு இருக்கிற இவர்கள் யார் என்றான். அதற்கு அவன், தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்றான். அப்பொழுது பணிவிடைக்காரிகளும் அவர்கள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். லேயாளும் அவள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். பின்பு யோசேப்பும் ராகேலும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். அப்பொழுது அவன், எனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மந்தையெல்லாம் என்னத்துக்கு என்றான். அதற்கு அவன், என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கிறதற்கு என்றான். அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான்.
அதற்கு யாக்கோபு, அப்படியல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் என் வெகுமதியை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என்மேல் பிரியமானீர். நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல் இருக்கிறது. தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவன் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டான். பின்பு அவன், நாம் புறப்பட்டு போவோம், வா, நான் உனக்கு முன்னடப்பேன் என்றான். அதற்கு அவன், பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் என்றும் கறவையான ஆடு மாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது என்றும் என் ஆண்டவனுக்கு தெரியும். அவைகளை ஒரு நாளாவது துரிதமாய் ஓட்டினால் மந்தையெல்லாம் மாண்டு போம். என் ஆண்டவனாகிய நீர் உமது அடியானுக்கு முன்னே போம். நான் சேயருக்கு என் ஆண்டவனிடத்தில் வரும் அளவும் எனக்கு முன் நடக்கிற மந்தைகளின் கால்நடைக்கும் பிள்ளைகளின் கால்நடைக்கும் தக்கதாக மெதுவாய் அவைகளை நடத்தி கொண்டு வருகிறேன் என்றான். அப்பொழுது ஏசா, என்னிடத்தில் இருக்கிற ஜனங்களில் சிலரை நான் உன்னிடத்தில் நிறுத்திவிட்டு போகட்டுமா என்றான். அதற்கு அவன், அது என்னத்திற்கு? என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தால் மாத்திரம் போதும் என்றான். அன்றைய தினம் ஏசா திரும்பி தான் வந்த வழியே சேயருக்கு போனான். இந்த 16 வசனங்கள் ஒரு நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக சொல்லுகிறது. யாக்கோபு உறவை கட்டினான். என்ன உறவு? நம்பர் 1, யாக்கோபு தன் குடும்பத்தோடு ஏசாவை எதிர்கொண்டான். ஆதியாகமம் 33 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். கவனியுங்கள், 32ஆம் அதிகாரம் யாக்கோபு அஞ்சி நடுங்கி இரவெல்லாம் தூங்காமல் சரீர களைப்போடு சரீர பலவீனத்தோடு தொடை சுலுக்கின அந்த நிலையோடு நடக்கிறான். வேறு யாராகிலும் இருந்தால் என்ன செய்திருப்பார்கள்? வேறு யாராகிலும் இருந்தால் என்ன செய்திருப்பார்கள்? ஏசா 400 பேரோடு வருகிறான். யோசித்து பாருங்கள், 400 ஆண்கள் படை வீரர்களைப் போல குதிரைகளில் ஏறி போருக்கு புறப்படுவது போல 400 பேர் வந்தால் எவ்வளவு பெரிய படை! அந்த நாட்களில் கொஞ்சம் ஆண்கள் கொஞ்சம் படைகள் இருந்தாலே அது பெரும் படை. இந்த 400 பேர்களை வைத்து அவன் ஒரு நாட்டை கூட பிடிக்க முடியும். அந்த அளவுக்கு அந்த நாட்களில் மக்கள் தொகை குறைவு, பட்டணத்தின் எல்லை குறைவு, வீரர்கள் கூட குறைவு. ஏசாவுக்கு அவ்வளவு படை பலன் இருக்கிறது. நியாயமாய் ஒரு மனிதன் என்ன நினைப்பான்? நாம் ஏன் எதிர போனோம் அப்படின்னு நினைப்பான். இங்கதான் உண்மையா ஜெபம் பண்ண ஒரு விசுவாசியினுடைய விசுவாசம், தைரியம் பரீட்சிக்கப்படுகிறது. நியாயமா என்ன பண்ணிருப்போம்? நம்மளா இருந்தா ஏன் நம்ம எதிர போனோம்? அவன் தான் வரான்னு தெரியும், ஏசா வரான்னு தெரியும், நம்ம ஏன் போகணும்? வேற வழியில போயிட்டா என்ன? ஒளிஞ்சிட்டு இருந்தா என்ன? எங்கன்னா ஒரு பட்டணத்துல அடைக்கலம் போனா என்ன? யாருடைய உதவியாவது கேட்டா என்ன? அந்த ஊர்ல இருக்கிறவங்க யாருக்கிட்டையாவது போய் அண்டி கொண்டால் என்ன? அப்படியெல்லாம் யோசித்திருப்போம். இல்லாட்டி திரும்பி போகக்கூடிய எண்ணத்தை நம்ம அதுக்கு வேலை கொடுத்திருப்போம். திரும்பி போயிட்டா என்ன? திரும்பி போயிட்டா என்ன? ஏன் போகணும் அப்படின்னு. கவனியுங்கள், யாக்கோபு தேவனை சந்தித்து விட்ட பிறகு பிரச்சனையை எதிர்கொள்வதற்காக எதிர் நோக்கி நடந்தான். எதிர்கொண்டான் என்ற வார்த்தை மிக முக்கியம், மிக முக்கியம். இரவு தேவனோடு இருந்தான், தேவனோடு ஜெபித்தான். தேவன் அவனுடைய பெயரை கேட்டு ஆசீர்வாதம் தந்து அவனை ஆசீர்வதித்து அனுப்பினார். இந்த தைரியம் தான், இந்த விசுவாசம் தான் படைபலம் கொண்ட அந்த ஏசாவை அவன் எதிர்த்து நடக்க, அவன் திசையை நோக்கி நடக்கும்படி அவனை உந்தி தள்ளியது. இதுதான் ஜெபிக்கிறவர்களுக்கு உள்ளே இருக்கிற விசுவாசம் அல்லது ஜெபத்தினால் வருகிற தைரியம். பல நேரங்கள்ல ஜெபம் பண்ணலன்னா பயமா இருக்கும்.
விசுவாசிகள் வாழ்க்கையில பயப்படுற இடம் எங்கன்னா, ஜெபம் பண்ணலன்னா பயமா இருக்கும். ஜெபம் பண்ணலன்னா மனது தெளிவா இருக்காது, இருதயம் பலமா இருக்காது, ஆத்துமா அமெரிக்கையா இருக்காது. ஜெபம் பண்ணலன்னா உள்ளான மனுஷன் பதட்டமா இருப்பான், அலசடி படுற மாதிரி இருக்கும், வேவரிங்கா இருக்கும், ஸ்டேபிள் மைண்ட் இல்ல. ஜெபம் பண்ணலன்னா, தேவனோடு இல்லைன்னா, தேவனிடம் நெருங்கலன்னா, நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது நமக்கு முன்னால இருக்கிற பிரச்சனைய தீக்கிறதுக்கு நமக்கு பலனே இல்லைன்னு ஒன்னு வாடி சோர்ந்துருவோம், இல்ல வேறு வழிகளை யோசிப்போம். இந்த இடம் யாக்கோபு ஆவிக்குரிய மனிதனாக காரியங்களை எப்படி செய்கிறான் என்பதை இதுக்கு பின்னாடி வருகிற அதிகாரங்கள் எல்லாம் சொல்லும். இப்ப அதன் துவக்கமா யாக்கோபு எப்படி ஒரு ஆவிக்குரிய மனிதனா, ஒரு பிலீவரா, விசுவாசியா நான் மாறிட்டேன் அப்படின்றதுக்கு அடையாளமா என்னெல்லாம் செய்யறாருன்றத இந்த சின்ன அதிகாரம் சொல்லுது. பார்க்க பார்க்க உள்ள நடக்கிற நிகழ்ச்சிகள் ஆச்சரியமா இருக்கும். ரெண்டு பேரும் விரோதிகள், ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க, ரெண்டு பேரும் ஒருத்தரை ஏமாத்திட்டாங்க. ஒரே வீட்டுல ஒரே அம்மா வயிற்றுல பிறந்தவங்க சின்ன வயசு இருக்கும் பொழுது அவர்களுடைய செயல்களால பிரிந்து உறவுகள் சுக்குநூறு ஆகி பகையாளி ஆகி விரோதிகள் ஆகி பிரிந்து போன ரெண்டு பேர். அதுல ஒருத்தன் கத்தியோடு சுத்திட்டு இருக்கிறான் தன்னுடைய சகோதரனை கொல்லுவதற்கு. இப்படிப்பட்ட ஒரு குடும்ப சூழலில் யாக்கோபு தேவனை சந்தித்த பிறகு எவன் தன்னை கொல்லுவதற்காக தேடிக்கொண்டிருக்கிறானோ அவனையே சந்திப்பதற்கு யாக்கோபு நேராய் நடக்கிறான். இதுதான் ஜெபத்தில் கிடைக்கிற தைரியம். எனக்கு அன்பானவர்களே, தேவ பிள்ளைகளே, ஜெபிக்கிறவர்களே, இது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையின் ரகசியம். நீங்கள் பதட்டமா இருக்கும் பொழுது ஜெபிக்கவில்லை என்பது அடையாளம். நீங்கள் பிரச்சனைகளுக்கு பயந்து விலகும் போது, அல்லது பிரச்சனைகளை கண்டு கவலைப்படும் பொழுது, அல்லது எதிர்நோக்கி இருக்கிற பிரச்சனைகளுக்காக நீங்கள் யோசனையில் இருந்து அஞ்சும் பொழுது முதல் குறியீடு என்னவென்றால், நீங்கள் சரியாக ஜெபிக்கவில்லை, தேவனோடு பலன் இல்லை, தேவனுடைய பலனை வாங்கவில்லை, தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய பலன் வரவில்லை என்பதுதான். இழப்புகளை சந்திக்கும் பொழுது, மரணங்களை சந்திக்கும் பொழுது, உங்களால் தாங்க முடியாத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில சந்திக்கும் பொழுது, நீங்கள் அவைகளை எதிர்கொள்வதற்கான ஒரு விசுவாச தைரியத்தை உங்கள் ஜெப அறையிலிருந்து நீங்கள் வாங்க வேண்டும். உங்கள் ஜெப அறைதான் உங்களை சார்ஜ் பண்ணுகிற ஒரு சார்ஜர் ரூம். உங்களது ஜெப அறைதான் தேவன் உங்களை பலத்தில் நிரப்பி பிரச்சனைகளை எதிர்கொள்ளும்படியான ஒரு மனுஷியாக நிறுத்துகிறது. ஆகவேதான் நேராக ஏசாவை நோக்கி நடக்கிறான் யாக்கோபு. இப்பொழுது அஞ்சவில்லை. 2 பார்க்க வேண்டும். என்னதான் நடக்குதோ நடக்கட்டும், இரவு தேவனையே சந்தித்து விட்டேன், இப்பொழுது மனிதன் என்ன செய்வான், மனிதன் எம்மாத்திரம், என்ன நடந்தாலும் வாக்கு பண்ணின தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதுதான் யாக்கோபுக்கு உள்ளே வந்த ஒரு விசுவாசம். ஆக இந்த முதல் பகுதி யாக்கோபு தன் குடும்பத்தோடு ஏசாவை எதிர்கொண்டான். அதிலும் எப்படி எதிர்கொண்டான்? 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் சொல்லுது, யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து இதோ ஏசாவும் அவனோடு கூட 400 மனிதரும் வருகிறதை கண்டு பிள்ளைகளை லேயாளிடத்திலும் ராகேலிடத்திலும் 2 பணிவிடைக்காரிகளிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து பணிவிடைக்காரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் முதலிலும் பிரிச்சுட்டு இப்ப முதல்ல ஒரு குரூப் அனுப்புறாரு. பணிவிடைக்காரிகள், அவங்க பிள்ளைங்க, அதாவது ராகேலும் லேயாளுக்கும் வேலைக்காரியா இருந்தா அந்த 2 பேரும் அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்களும் முதல் குரூப்ல. அதுக்கு பிறகு லேயாலையும் அவள் பிள்ளைகளையும்
இடையிலும் ரெண்டாவது குரூப். மூணாவது குரூப்ல ராகேலையும் யோசேப்பையும் கடைசியில நிறுத்தி, நடுவுல கொஞ்சம் கொஞ்சம் மந்த இருந்திருக்கும். ஒருவேளை போர் வீரர்கள் வந்தா தப்பிக்க கூடிய நிலைகள் எங்கெல்லாம் இருக்குமோன்னு இந்த இடத்துல எதிர்கொண்டு போனான் என்பது அவனுடைய ஆவிக்குரிய பலத்தை காட்டுது. யாக்கோபுடைய ஆவிக்குரிய பலன், ராத்திரி தேவனை சந்திச்சேன், இனி எப்பேற்பட்ட மனுஷனையும் நான் நேர்கொண்டு சந்திக்க தயார், போகலாம், நேராவே போலாம் அப்படின்ற அந்த பலனையும் தைரியத்தையும் யாக்கோபுக்கு வந்துடுச்சு. யாக்கோபு அந்த பலத்தோடு தைரியத்தோடு நடந்து போறாரு. சோ யாக்கோபு பலன் கொண்டான். அதே வேளையில யாக்கோபு சில காரியங்களை ஞானமா செய்யவும் முடிவெடுத்தான். என்ன பண்ணாரு? முதல் குரூப் வேலைக்காரிங்க, அவங்களுடைய பிள்ளைங்க, கொஞ்சம் நடுவுல கேப் இருக்கும். அந்த கேப்பை கொஞ்சம் மந்தைகளை போட்டு ஃபில் பண்ணியிருப்பான், அவங்க போயிட்டு இருப்பாங்க. அடுத்த குரூப்பு லேயாலும் அவங்க பிள்ளைங்களும், அது கொஞ்சம் பெரிய குரூப்பா இருந்திருக்கும். அடுத்த குரூப்பு ராகேலும் யோசேப்பும். கடைசியில ஏன் கடைசியில அவங்கள நிறுத்தணும்? அதுல கூட யாக்கோபு கொஞ்சம் சுயநலக்காரனா இருந்தாரு. தான் யார ரொம்ப நேசிக்கிறாரோ அவங்களுக்கு ஒரு தனி ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கிட்டாரு. எங்கடா அவங்கள முதல்ல அனுப்புனா, அதுல கூட ராகேல கடைசியா வைக்கிற. முதல்ல அடி வாங்குறவங்க வாங்கிக்கிட்டோம், ஓடுறவங்க ஓடட்டும், யாரெல்லாம் மாட்டுறாங்களோ மாட்டட்டும், கடைசியா நம்ம நேசிக்கிற ஒரு ஆளை மட்டும் பாதுகாத்துக்குவோம் அப்படின்னு. பாருங்க, மனுஷன் எப்பவுமே அன்புல சுயநலம் உள்ளவன். எல்லாத்தையும் கொடுக்கலாம், ஆனா அன்பை கொடுக்க முடியாது. அன்பை கொடுக்கலாம், ஆனா தனக்குன்னு இருக்கிறத யாரும் கொடுக்க மாட்டாங்க. தனக்குன்னு இருக்கிற, தான் நேசிக்கிறத யாரும் கொடுக்க மாட்டாங்க. யாக்கோபு யார ரொம்ப நேசித்தான்? வாழ்க்கையெல்லாம் ராகேல ரொம்ப நேசித்தான். இப்ப அந்த கடைசி என்ன குரூப்ல ராகேல வைக்கிறான். இது என்ன காட்டுது? இப்ப கூட அவன் அன்பு மாறல. இப்ப கூட அந்த மனைவியை அப்படியே நேசிக்கிறான். இப்ப கூட அவன் நேசிக்கிற அவளை காத்துக்கணும்னு நினைக்கிறான். எல்லாம் போனா கூட பரவாயில்ல, அவன் மட்டுமாவது இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிற ஒரு புருஷன். எவ்வளவு பேர் இருக்கலாம் அந்த புருஷனுக்கு, ஆனால் தான் நேசிக்கிற ஒருவளை காக்கணும் அப்படின்ற எண்ணம் அந்த புருஷனுக்கு இருந்துச்சு. அதனால கடைசியில அவரை வச்சான். ஒரு பக்கம் அது சுயநலம், ஆனால் அது அன்பின் வெளிப்பாடு, அவன் அவளை நேசித்ததன் வெளிப்பாடு. ஆக அவங்கள கடைசியில வச்சான். இப்போ கடைசியில வச்சு அவங்க எல்லாம் நடக்கிறாங்க. அப்போ இந்த 2 வசனம் என்ன சொல்லுது? அவன் எப்படி தைரியம் கொண்டு எதிர்கொண்டான், அவன் எப்படி ஞானம் கொண்டு அவைகளை வரிசைப்படுத்தி கொண்டு போனான் என்பதை சொல்லுது. நம்பர் 2, யாக்கோபு ஏசாவை சந்தித்தான். 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசிப்போம். தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். ஓகே, யாக்கோபு ஏசாவை சந்தித்தான். இங்க கவனிச்சா என்ன நடக்குது? முன்னால நடந்து போறான், 2 பேரும் சந்திக்கிறாங்க. இதுல ஒரு முக்கிய காரியம், யாக்கோபு எல்லாருக்கும் முன்னால நடந்தான். அது ரொம்ப முக்கியம். அவன் மனைவிகளை வரிசைப்படுத்திட்டு போனார். அதை விட முக்கியம், யாக்கோபு எல்லாருக்கும் முன்னால நடந்தது. 3ஆம் வசனம் சொல்லுது, தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய். இதுதான் ஒரு புருஷன், கணவன், தலைவன், தகப்பன்
குடும்பத்தின் தகப்பன் செய்கிற காரியம். நீங்கெல்லாம் போங்க, நான் கடைசியா வரேன் அப்படின்னு யாக்கோபு சொல்லி இருக்கலாம், சொல்லல. எல்லாத்தையும் வருஷப்படுத்திட்டு அவரு முன்னால நடக்கிறாரு. இதுல ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் என்ன ரொம்ப யோசிக்க வச்சுச்சு. நிறுத்தி நிறுத்தி படிக்க வேண்டியதா இருக்குது. முன்னால நடந்து போறாரு, பின்னால இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப யாக்கோபு ஏசாவை சந்திக்க போறான். ஏசா யாக்கோபை பார்க்கிறான், இறங்கி வரான். இறங்கி வந்ததும் ரெண்டு பேருமே சுமார் 20 வருஷம் கழிச்சு சந்திக்கிறாங்க. 20 வருஷம் கழிச்சு ஒருத்தரை சந்திச்சா எப்படி இருக்கும்? அவங்க உடையில மாற்றம், முகத்துல மாற்றம், உருவத்துல மாற்றம், மாற்றங்கள், பல மாற்றங்கள் நடந்திருக்கும். குறைஞ்சபட்சம் ஒருத்தர் மாற்றங்களை கவனிக்கணும்னா ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு முறையாவது பெரிய மாற்றம் இருக்கும் உருவத்துல. நீங்க போய் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோவையும் 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோவையும் பார்த்தாவே தெரியும். 20 வருஷத்துக்கு முன்னால நீங்க கல்யாணம் பண்ணியிருந்த உங்க கல்யாண போட்டோவை இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் அப்ப எப்படி இருக்கிறீங்கன்னு. சோ பெரிய மாற்றங்கள் இருந்திருக்கணும். இப்ப ரெண்டு பேரும் 20 வருஷம் கழிச்சு சந்திக்கிறாங்க. இந்த சந்திப்ப யாக்கோபு ஒரு உறவை கற்ற சந்திப்பா மாற்றான். இந்த அதிகாரத்துல இருந்த யாக்கோபு ஒரு ஆவிக்குரியவனாகவே இனி பார்க்க முடியும். சேஞ்ச்டு மேன், மாறியவன், மாறிய மனிதன் எப்படியெல்லாம் தன்னை நிரூபிக்கிறான் என்பதை இந்த அதிகாரத்திலிருந்தே பார்க்கலாம். போன அதிகாரம் தேவ தூதனோடு சந்தித்து போராடி மேற்கொண்டு ஆசீர்வாதம் வாங்கி வெளியே வந்துட்டான். ரியல் ஸ்பிரிச்சுவல் மேன் இப்போ யாக்கோபு. சரி, ஏசாவை பார்த்து 7 முறை வணங்குறான். 7 முறை வணங்குறது என்பது அந்த காலத்துல ராஜாக்களுக்கு கொடுக்கிற ஒரு மதிப்பு. சரி, இவனை வணங்கணும்னு என்ன இருக்குது? இவன் என்ன தன்னை விட வயசுல ரொம்ப பெரியவனா ஏசா? இல்லையே. ஒரே பிரசவத்துல ஒரே நாள்ல பிறந்தவங்க, சேம் ஏஜ், முன்னால பின்னால, அவ்வளவுதான். ஏசாவ யாக்கோபு இவ்வளவு மதிப்பு கொடுக்கணும்னு என்ன இருக்குது? 7 முறை தரை மட்டும் குனிந்து வணங்கி. கவனிங்க 3ஆம் வசனத்தை பாருங்க. 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி, தரை மட்டும் குனிஞ்சு வணங்கி. அப்போ இது எதை வெளிப்படுத்துதுன்னா யாக்கோபுடைய அந்த எளிமையான தாழ்மையை வெளிப்படுத்துது. ஸ்பிரிச்சுவல் மேன், த பில்டர். தன்னை எப்படி வெளிப்படுத்துறான்? தன்னுடைய சகோதரன் ஏசாவுக்கு முன்னால இவன் 7 விசை வணங்குறது என்பது என்ன? யோசிங்க. போன ராத்திரி, ஒரு ராத்திரி 24 hours கூட ஆகல, 24 hours கூட ஆகல, தேவ தூதனை சந்திச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரவன் இந்த மனுஷன் கால்ல வணங்கணும்னு என்ன இருக்குது? தரையில விழுந்து அவசியம் இல்லையே. நாமளா இருந்தா என்ன நினைச்சிருப்போம்? நாமளா இருந்தா நம்ம என்ன நினைச்சிருப்போம்? நான் தேவனையே சந்திச்சேன், உன் காலில் என்ன நான் வணங்கணும்? நீ என்ன அடிச்சிருவியா? கர்த்தர் என் பட்சத்துல இருக்கிறாரு, எனக்கு வாக்கு கொடுத்தாரு, நான் எதுக்கு உன்னை வணங்கணும்? உன்னை விட நான் பெரியவன் தெரியுமா? ஏன்னா நான் தேவனை இப்பதான் சந்திச்சுட்டு வரேன் அப்படின்னு. கவனிங்கள், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு இயேசு சொன்னாரு மலை பிரசங்கத்துல, மத்தேயுல. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பரலோக ராஜ்யத்தினுடைய புத்திரர்கள் ஆவிக்குரியவங்க. அந்த ஆவிக்குரியவங்க ஆவியில எளிமை உள்ளவங்களா எப்படி இருக்கணும்? எனக்கு தெரிஞ்சு ஆதியாகம புத்தகத்துல இப்படி ஒரு எளிமைய துவக்கி காட்டுறது ஒரு சிலர்கள்ல இவரும் ஒருத்தர் முக்கியமான ஒரு யாக்கோபு. கவனிச்சு பாருங்க.
போன ராத்திரி தேவனை சந்திச்சு அவரோடு போராடி அவரை பார்த்து அவரோட பேசி அவரிடத்துல ஆசீர்வாதம் வாங்கி அவர் காலை தொட்டு இவனை சுலுக்கி நொண்டி நடக்கிறான். கால் வலி இன்னும் தீரல. தேவனையே சந்திச்ச ஒருவன் மனுஷனிடத்துல இவ்வளோ தாழ்மையா நடக்கிறதுக்கு காரணம் உண்டா? உண்டு. இது யாக்கோபினுடைய மாற்றத்தில் வந்த ஆவியின் எளிமையை காட்டுது. ஆவிக்குரிய மக்கள் ஆவியின் எளிமையில வளரல ரொம்ப பேர். இன்னும் ஆவிக்குரிய பெருமை இருக்குது ரொம்ப பேருக்கு. ஸ்பிரிச்சுவல் பிரைட் இருக்குது ரொம்ப பேருக்கு இருக்குது. கொஞ்சம் அதிகமா ஜெபம் பண்ணா பெருமை இருக்குது. ஒரு சின்ன ஊழியத்தை தொடங்கிட்டா பெருமை இருக்குது. ஒரு சின்ன வரம் ஆபரேட் ஆயிட்டா பெருமை வந்துடுது. கொஞ்சம் பேர் தனக்கு பின்பற்றி வந்தாங்கன்னா பெருமை வந்துடுது. இன்னும் சிலருக்கு தங்கள் ஆவிக்குரிய பெருமை, தங்கள் ஆவிக்குரிய சபையை குறிச்சு பெருமை. அவங்க என்ன சொல்றாங்க? எங்க சபை மாதிரி எல்லாம் கிடையாதுங்க, நாங்க தான் சத்தியங்க, மற்ற சபை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது கூட ஒரு ஆவிக்குரிய பெருமை. ஆவியில் எளிமை. தேவனை சந்திச்ச ஒருத்தன் தனக்கு முன்னால வந்த சகோதரனை பார்த்து 7 விச தரையில வணங்குறான் என்பது யாக்கோபு மாறிவிட்டான். யாக்கோபுல இனி பெருமையே இல்லை. யாக்கோபுடைய இருதயம் சுத்தமா மாறிடுச்சு. அவனுடைய ஆவி பயங்கரமா ஹம்பிள் ஆயிடுச்சு. அவனை மாதிரி ஒரு எளிமை உள்ள ஆவிய அந்த காலத்துல இது மாதிரி யாருமே பெற்றில்ல, வாக்கல. சோ யாக்கோபு தேவனோடு போராடினான் என்பது பெருமைப்படக்கூடிய விஷயமா இருந்தாலும், சந்தோஷப்படக்கூடிய நிகழ்ச்சியா இருந்தாலும், யாக்கோபுக்கு அது நன்மையும் ஆசீர்வாதமாய் இருந்தாலும், அவன் மனுஷரை சந்திக்கும் பொழுது அவன் தரை மட்டும் குனிந்து வணங்கக்கூடிய அளவுக்கு தன்னை தாழ்த்தும் நபராக இருந்தானே. இந்த இருதயத்தை தான் தேவன் பார்த்தாரு. இப்படிப்பட்ட இருதயம் இருக்கு போய் தான் தேவ தூதனை இறங்கி வந்தார் யாக்கோபை சந்திக்க. ஆவியில் எளிமை ஆவிக்குரிய மக்களுக்கு இருக்கணும். அதை வளர்க்கணும். ஆவிக்குரிய பெருமை வராதபடி பார்த்துக்கணும். 7 விச வணங்குறான். வணங்கி தரமட்ட குனிஞ்சு அவன் அவன் தன் சகோதரனை பேசுறான். இப்போ அடுத்தது என்ன நடக்குது? ஏசா கிட்ட வந்து எதிர்கொண்டு இதை பார்த்ததும் ஏசா ஓடி வரான். கிட்ட ஓடி வரான். ஓடி வந்ததும் அவனை பார்த்து தழுவி, 2 பேரும் தழுவி கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். வசனம் 4 கவனிங்க. அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். பராக்கிரமசாலியான ஒரு மனுஷனை, இருதயம் கடினமான ஒருவனை, வேட்டையில வல்லவனா இருந்தவன, அவ்வளவு பராக்கிரமசாலியான ஒரு ஏசாவை அழ வைக்க முடியுமானா? எது அழ வைக்க முடியும்னா இந்த ஆவிக்குரிய மனுஷனுடைய அந்த தாழ்மையும் அந்த அன்பும் அவனை அழ வைக்குது. ரொம்ப பேர் சொல்றோம் அவர் மாற மாட்டாரு, அவர் கடின இருதயம் உள்ளவர், அவங்க மாற மாட்டாங்க. எளிமையா சொல்றோம். ஒரு மனுஷனை அழ வைப்பது எது? அன்பால வெல்ல முடியும். எவ்வளவு பெரிய படை வீரனா இருந்தாலும் அன்பு அவனை அழ வைக்குது. படை வீரன் கையில ஆயுதம் இருக்குது, அழ வைக்கல. ஏசாவின் கையில படைகள் இருக்குது, அழல. ஏசாவினிடம் ஆட்கள் இருக்கிறாங்க, அழ வைக்கல. ஏசாவினிடம் ஆட்கள் கடியில பட்டயம் இருக்குது, ராணுவம் இருக்குது, அழ வைக்கல. ஆனா யாக்கோபு செய்த ஒரு காரியம், எளிமையான மனுஷன் தேவனை சந்திச்சு அவன் மனுஷனை சந்திக்க வரான். அவனுடைய தாழ்மை தரை மட்டும் இருக்குது. அந்த தாழ்மையினால அந்த அன்பு
ஒரு படைபலம் நிறைந்த ஒரு வீரனை கூட இறக்க வைக்குது, இறங்கி வரும்படி ஓடி வரும்படி செய்யுது. அவனை கட்டி பிடிச்சு முத்தமிட்டு அழ வைக்குது. அன்புதான் உலகத்துல ஜெயிக்கும், வேற எதுவுமே உலகத்துல ஜெயிக்காது. முடிவுல ஜெயிக்கிறது ஆயுதம் அல்ல, அன்புதான். ஆகையினால்தான் இயேசு அன்பை கையில் எடுத்தாரு. ஆகையினால்தான் பிதாவானவர் தம்முடைய இருதயத்தையே மாற்றிக்கொண்டு, பிரமாணத்தை மாற்றிக்கொண்டு, தம்முடைய குமாரனை அன்புனால உலகத்தை மாற்றும்படி அனுப்புறாரு. தேவன் கண்டுபிடிச்ச ஆயுதம் அன்பு. அன்பு மாதிரி ஒரு ஆயுதம் உலகத்துல இல்ல. எனக்கு அன்பானவர்களே, உலகத்துல உங்களை எவ்வளவு பேர் நான் எதிர்க்கலாம், உங்களை வெறுக்கலாம். அவங்க படைபலத்துல இருக்கலாம், பணபலத்துல இருக்கலாம், அவங்க ராணுவம் போல இருக்கலாம், ஆயுதம் நிறைஞ்சவங்களா இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆயுதம் அன்புதான், ஒரே ஆயுதம். இந்த அன்பின் ஆயுதத்துக்கு எல்லாரும் தோத்துருவாங்க. அவங்க பயப்படுறதுக்கு காரணமே என்ன தெரியுமா? ஊழியத்தை எதிர்க்கிறாங்களே, சபையை எதிர்க்கிறாங்களே, கிறிஸ்தவங்களை எதிர்க்கிறாங்களே, வெளிநாட்டு பணத்துல ஊழியத்தை வளர்க்கிறாங்கன்னு சொல்றாங்களே, பழி மேல பழி, இழி சொல்லு மேல இழி சொல்லு, தடை மேல தடை, அதிகாரத்தின் மேல அதிகாரம், மூர்க்கத்தின் மேல மூர்க்கம், மாம்ச முயற்சிகள் மேல மாம்ச முயற்சி, எல்லாம் வரிசையா செஞ்சிட்டு வந்தாலும் அவங்க பயப்படுற இடம் என்ன தெரியுமா? அவர்களிடம் இல்லாத ஒன்று நம்மிடம் இருக்கிறது. அது கிறிஸ்து இயேசு காட்டி கொடுத்த அன்பு. இந்த ஆயுதம் தான் அவங்கள பயமுறுத்துது. இந்த ஒரு ஆயுதத்தால அவங்க பயப்படுறாங்க. கிறிஸ்தவத்தினுடைய ஆயுதமே அன்பு. அன்பு. யாக்கோபு அன்பா தன் சகோதரனை நேசிக்கணும்னு நேர்கொண்டு வந்தான். 7 விசை வணங்கினா. ஏசா பார்த்தான், குதிரையை விட்டு இறங்கி வந்தான், ஓடி வந்தான், சகோதரனை கட்டினான், முத்தமிட்டான். இருவரும் அழுதார்கள். எந்த இடத்துலயாவது ஏசா அழுதான் என்ற ஒரு பகுதியும் சொல்லல. ஏசா அழுதான், அவங்க அப்பா வீட்டுல அழுதான், ஆசீர்வாதத்தை இழந்ததுனால. ஆனா இந்த அழுகை யாருக்கு தெரியுமா? தான் தம்பிக்காக, தம்பியை விட்டு பிரிஞ்சதுனால, தம்பி மேல வந்த பாசத்தினால. கோபம் போயிடுச்சு, வைராக்கியம் போயிடுச்சு, பகை போயிடுச்சு, கத்தி எடுத்து சுத்தி இருந்தானே அந்த மூர்க்க குணம் போயிடுச்சு. இருவரும் அழுதார்கள். அவன் கட்டினான். எதை? உறவை கட்டினான். அவனுடைய எளிமையில, தாழ்மையில, அன்புல, தரை மட்டும் குனிந்து வணங்கியதுல யாக்கோபு உறவை கட்டினான். அவ்வளவு கடினம் கொண்ட இருதயக்காரன கூட அழ வைக்கும்படி இறங்கி வந்தான். இதுதான் பிரியமானவர்களே, உங்களுடைய ஜனங்களை நீங்கள் வெல்லுவதற்கான வழி. இதுதான் வழி. உங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களுக்கு விரோதியா இருக்கலாம், உங்களை வெறுக்கலாம், உங்க வியாபாரத்துல குறுக்கீடுகள் இருக்கலாம், பொறாமை உள்ளவங்க இருக்கலாம், உங்களை பகைக்கிறவங்க இருக்கலாம், உங்களுக்கு விரோதமா பேசுறவங்க இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுக்குரிய சில விரோதிகள் இருக்கலாம். ஆனால் உங்கள் ஆயுதம் அன்பு. உங்கள் ஆயுதம், அன்பின் ஆயுதம் உங்க கையில இருக்குமானா அவர்கள் உங்கள் பட்சத்துல அழுவார்கள். இதுதான் யாக்கோபு கற்றுக் கொடுக்கும் ஆவிக்குரிய பாடம். நம்பர் 3, யாக்கோபு வீட்டார் ஏசாவை வணங்கினார்கள். 3வது அவங்க இறங்கி வந்தாங்க பார்த்தோம். இப்ப எல்லாம் வரிசையா போறாங்க பாருங்க. 5ஆம் வசனம். அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு, உன்னோடு இருக்கிற இவர்கள் யார் என்றான். அதற்கு அவன், தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்றான். அப்பொழுது பணிவிடைக்காரிகளும் அவர்கள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். லேயாளும் அவள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். பின்பு யோசேப்பும் ராகேலும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். சோ 3வது யாக்கோபனுடைய வீட்டார்
ஏசாவை வணங்கினாங்களாம். இது எப்படி இருக்கு? அந்த முழு வீட்டாரும் யாக்கோபை போலவே மாறுறாங்க. நியாயமா என்ன சொல்லி இருக்கணும்? நம்ம வீட்டுல சில ஆட்கள் இருப்பாங்க. இப்ப ஏசா யாரு? ராகேலுக்கு, லேயாளுக்கு, இவங்களுக்கெல்லாம் ஏசா யாரு? மூத்தாரு. ரொம்ப பெண்கள் சொல்ல கேட்டுக்கிறோம், அவர் வருவாரு, அவங்க தம்பி கிட்ட மட்டும் பேசிட்டு போவாரு, நான் போவே மாட்டேன் வெளியே. அப்படி எவ்வளவு பேர் சொல்றது உண்டு. தன் கணவனுடைய சகோதரனையோ வீட்டாரையோ அவ்வளவு கரிசனையா கவனிக்காத பெண்கள் வீட்டுல இருக்கிறாங்க. ஒரு சில வீடுகள்ல ஒரு சிலருக்கு அவர் வந்தாலே பிடிக்காது. கவனிங்க, முதல் முறையா பாக்குறாங்க ராகேலு, லேயாலு எல்லாம் வரிசையா வந்து ஏசாவை வணங்குறாங்களாம். எனக்கு இந்த இடத்துல ஏசாவுக்கு பயந்ததுனால அவங்க அப்படி செய்யல. ஏன்னா ஏசாவை முதல் முறை பாக்குறாங்க, ஏசாவை பயந்ததுனால செய்யல. நேத்து ராத்திரி நடந்த காரியங்கள் எல்லாம் இவங்களுக்கு தெரியும். ஆனாலும் யாக்கோபு செய்தது போலவே அந்த வீட்டாரும் செய்யறதுக்கு தங்களை முழுசுமா ஒப்பு கொடுத்தாங்க. எல்லாருமே வந்து வணங்குறாங்க. அந்த ஸ்திரீகள் வந்து வணங்குது, பிள்ளைகள் வந்து வணங்குறாங்க, குடும்பம் குடும்பமா வந்து வணங்குறாங்க. இது வந்து இந்த நல்ல பண்பாடு ஏசாவை ஆச்சரியப்படுத்த வச்சுச்சு. லிசன் லிசன், ஏசாவுக்கு மனைவிகள் இருந்தாங்க. ஏசாவுக்கு மனைவிகள் இருந்தாங்க. அந்த மனைவிகள் ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் மனநோவா இருந்தாங்க. ஆனா யாக்கோபுக்கு இருந்த மனைவிகள் இப்போ ஏசாவை பார்த்ததுமே வணங்குறாங்க, எல்லாரும் வணங்குறாங்க. இது அந்த முழு குடும்பமும் ஒரு நல்ல ஒழுங்குக்குள்ள, தாழ்மைக்குள்ள, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்ததுக்கு அடையாளம். Spiritual man. Jacob is a spiritual man. Is a builder. ரிலேஷன்ஷிப்பை என்ன அழகா பில்ட் பண்றாரு பாருங்க, முழு குடும்பமும். அப்ப என்ன பண்ணிருக்கணும்? இவர் ஏற்கனவே சொல்லி இருக்கணும், பாரு நான் போறேன், என் அண்ணனை நீ பார்த்தீன்னா நீங்க வரிசையா வந்து அவனை வணங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்போ அந்த முழு குடும்பமும் ஒரு நல்ல கட்டுப்பாட்டுக்கு, ஒழுங்குக்கு வந்துடுச்சு. சோ இந்த உறவை குடும்பத்தோட கட்டுறாங்க. அப்போ அவங்க எல்லாரும் வந்து ஏசாவை வணங்கினாங்க. நம்பர் 4, யாக்கோபு வெகுமதிகளை ஏற்க சொன்னான். 8ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை படிப்போம். அப்பொழுது அவன், எனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மந்தையெல்லாம் என்னத்துக்கு என்றான். அதற்கு அவன், என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கிறதற்கு என்றான். அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான். அதற்கு யாக்கோபு, அப்படி அல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் என் வெகுமதியை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என் மேல் பிரியமானீர். நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது. தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டான். ஓகே, நம்பர் 4, யாக்கோபு வெகுமதிகளை ஏற்க சொன்னான். அவன் முதல்ல தன்னுடைய பொருட்களை அனுப்புனா, வார்த்தையினால பேசனா, செயலால இப்ப காட்டினா. சோ 3 விதங்களிலும் தன்னுடைய உறவை நிரூபிச்சான். எப்படி? வெறும் பொருளை மட்டும் அனுப்பல. முதல்ல பொருட்களை அனுப்புனாரு, அதுக்கப்புறம் அவர் பணிஞ்சு அவனை வணங்கினாரு, அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தார் எல்லாரையும் வணங்கும்படி வைத்தாரு.
இப்போ அந்த பொருட்கள் என்னத்துக்குன்னு கேட்டப்ப, இது என் ஆண்டவனுக்கு நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ யாக்கோபு பொருளால கனம் பண்ணாரு, பொருளால உறவை கட்டினாரு. யாக்கோபு வார்த்தையால கனம் பண்ணாரு, வார்த்தைகளால உறவை கட்டினாரு. யாக்கோபு செயலால கனம் பண்ணாரு, செயலால உறவை கட்டினாரு. உறவை கட்டுறது எவ்வளோ ஈஸி இல்ல. எல்லா வகையிலையும் உறவை கட்ட வேண்டியது இருக்குது. உறவை கட்ட வேண்டியது இருக்குது. பொருளால, வார்த்தையால, செயலால செஞ்சு காட்டுறாரு. அப்போ ஏசாவுக்கு எந்த இடத்துலயுமே யாக்கோபு மேல ஒரு இடத்துல கூட சந்தேகமே வரல. ஒரு இடத்துல கூட இவன் எத்தன் என்னை ஏமாத்துறானோ அப்படின்னு ஏசா நினைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத போச்சு. அந்த மாற்றம் நிரூபிக்கப்படுது. அந்த தேவனை சந்தித்ததனால வந்த அந்த பெரிய மாற்றம் பார்க்கக்கூடியதா இருக்குது. சோ பொருட்களால, வெகுமதிகள், வார்த்தைகள், பொருட்கள் இவைகளால கனம் பண்ணான். நம்பர் 5, யாக்கோபு ஏசாவின் உதவிகளுக்கு பதில் தந்தான். 12-16. அப்ப என்ன சொல்றான்? இதெல்லாம் எனக்கு கர்த்தர் தந்தது அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஏசா சொல்றான் 12ஆம் வசனம், பின்பு அவன், நாம் புறப்பட்டு போவோம், வா, நான் உனக்கு முன் நடப்பேன் என்றான். இந்த வசனங்களை படிக்கிறப்ப ஏதோ கதை மாதிரி படிச்சுட்டு போயிடலாம். கதை மாதிரி படிக்கிறதுல ஒரு சாரமும் உள்ள இறங்காது. இந்த அதிகாரத்துக்கு உள்ள நம்ம குதிக்கணும், அவங்க இடத்துல நிக்கணும், அதே போல நின்னு பார்க்கணும். அப்பதான் என்ன இது நிகழ்ச்சி இப்படியா அப்படின்னு விளங்கும். இவ்வளத்தையும் பார்த்துட்டு ஏசா சொல்றான், சரி போலாம், வா, நான் உனக்கு முன்னால போறேன் அப்படின்றான். பாருங்க எவ்வளவு பெரிய மாற்றம் ஏசா கிட்ட வந்துருச்சு. ஒரு வீட்டுக்கு அப்பா எப்படி முக்கியமோ அந்த வீட்டின் மூத்த பிள்ளையும் அதே போல ஒரு முக்கியம். இந்த அண்ணன் சொல்றான், மூத்தவன் சொல்றான், அந்த வசனத்தை பாருங்க, 12ஆம் வசனம், ஆதியாகமம் 33:12. பின்பு அவன், நாம் புறப்பட்டு போவோம், வா, நான் உனக்கு முன் நடப்பேன் அப்படின்றான். ஏசா சொன்னது. ஏசா கிட்ட பயங்கர மாற்றம் வந்துட்டு. ஏசா பழைய ஏசா மாதிரி இல்ல. அந்த பழைய எண்ணம், பழைய பகை, பழைய விரோதம், பழைய நினைச்சிட்டு இருக்கிறது, கத்தி எடுத்து சுத்திருந்து அவனை குத்திடணும்னு நினைச்சது, அவனை தாக்கணும்னு நினைச்சது எதுவுமே இல்லை. அப்படியே மாறிட்டு சொல்றான், ஓகே பரவாயில்ல, நம்ம போவோம், நான் உனக்கு முன்னே போவேன், வா அப்படின்றான். இவ்வளவு ஒரு சகோதரனுடைய அந்த பொறுப்பை ஏசா எடுக்கிறான் பாருங்க. இந்த இடம் என்ன ஏசாவை கட்டி பிடிச்சி அவனுக்கு அப்ரிஷியேட் பண்ணணும்னு சொல்லுது. ஏசா உண்மையிலடா, நீ ரியல் பிரதர், நீ மாறிட்டடா, நீ கூட மாறிட்டடா, தம்பி மாறினது போல நீயும் மாறின. ஒருவேளை தம்பிய போல நீ ரொம்ப ஆவிக்குரியவனா மாறல, தம்பிய போல நீ தேவனை சந்திக்காம இருக்கலாம், தம்பிய போல ஆசீர்வாதம் வாங்காத இருக்கலாம், தம்பிய போல நீ தேவனால நேசிக்கப்பட்டவனா இல்லாம இருக்கலாம். ஆனால் ஏசா, உன்னால முடியக்கூடிய ஒன்ன நீ செய்யற, வா, நான் முன்னால போறேன் அப்படின்னு போனா பாருங்க, நல்ல மாற்றம், பொறுப்புள்ள மாற்றம். என் சகோதரனுக்கு இந்த இடம் புதுசு, 20 வருஷம் கழிச்சு வரான், அவன் வீடு, அவன் மனைவி, அவன் பிள்ளைங்க, அவன் மந்த எல்லாம் வருது, அவனுக்கு முன்னால நான் போறேன் அப்படின்னு ஒரு ஸ்டெப் எடுத்தான் பாருங்க. வார்த்தைகள் அன்பை உருவாக்கும். அந்த அன்பு உறவுகளை கட்டி எழுப்பும். வார்த்தைகள் அன்பை உருவாக்கும். அன்பு சும்மா உள்ளவே வச்சிருந்தா வராது, தெரியாது. நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கினே தான் தெரியாது. அந்த அன்பு எழுதப்படுது.
காட்டப்படுது, விளக்கப்படுது, வெளி சொல்லப்படுது. அன்பு வார்த்தைகளால வெளிப்படுத்தப்படுது. அந்த அன்புதான் உறவுகளை கட்டும்படியாய் உருவாகுது. அப்போ வார்த்தைகள் எவ்வளவு முக்கியம் பாருங்க உறவுகளுக்கு. ஏசாவா அப்படி சொல்றான்? ஏசாவா? ஆமா, ஏசா சொல்றான், நான் முன்னால போறேன், நீ பின்னாடி வா, உனக்கு என்ன வந்தாலும் சரி நான் பாத்துக்கிறேன், 400 பேர் நாங்க முன்னாடி போறோம், நீ பின்னாடி வா. ஏசாவா சொன்னா? ஏசா சொல்றான். மாற்றங்கள் உறவுகளை கட்டினா இப்படிதான் இருக்கும். எதை கொண்டு அந்த மாற்றம் வரும்னா, அன்புதான் பெரிய மாற்றத்தை உருவாக்குது. அந்த அன்பு வார்த்தைகளில இருக்குது, அந்த அன்பு செயல்களில இருக்குது, அந்த அன்பு பொருட்களில இருக்குது. அப்ப அன்பு இருந்தா வார்த்தையால சொல்லப்படும், அன்பு இருந்தா செயல்களால காண்பிக்கப்படும், அன்பு இருந்தா வெகுமதிகளை பொருட்களால கொடுத்து உருவாக்கப்படும். இதான் உண்மையான அன்பின் வெளிப்பாடுகள். ஏசா அப்படி சொன்னான். அதுக்கப்புறம் யாக்கோபு சொன்னா, இல்ல வேண்டாம், நான் உங்க வேகத்துக்கு வர முடியாது, அதனால நான் மெல்லதான் வர முடியும் அப்படின்னு சொல்றான். யாக்கோபு சொன்ன பதில்களை கொஞ்சம் கவனிப்போம். 13, 14, 15 வாசிப்போம். அதற்கு அவன், பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் என்றும் கறவையான ஆடு மாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது என்றும் என் ஆண்டவனுக்கு தெரியும். அவைகளை ஒரு நாளாவது துரிதமாய் ஓட்டினால் மந்தையெல்லாம் மாண்டு போம். என் ஆண்டவனாகிய நீர் உமது அடியானுக்கு முன்னே போம். நான் சேயீருக்கு என் ஆண்டவனிடத்தில் வருமளவும் எனக்கு முன் நடக்கிற மந்தைகளின் கால்நடைக்கும் பிள்ளைகளின் கால்நடைக்கும் தக்கதாக மெதுவாய் அவைகளை நடத்தி கொண்டு வருகிறேன் என்றான். அப்பொழுது ஏசா, என்னிடத்தில் இருக்கிற ஜனங்களில் சிலரை நான் உன்னிடத்தில் நிறுத்திவிட்டு போகட்டுமா என்றான். அதற்கு அவன், அது என்னத்திற்கு? என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தால் மாத்திரம் போதும் என்றான். அன்றைய தினம் ஏசா திரும்பி தான் வந்த வழியே சேயீருக்கு போனான். சோ யாக்கோபு ஏசாவின் உதவிகளுக்கு பதில் தந்தான். அவன் உதவி செய்யறான்னா யாக்கோபு பதில் சொன்னான். இப்போ குறிப்பு 1, முதல் பகுதியில குறிப்பு 1, அன்பு என்றும் வெல்லும். கவனிங்க, யாக்கோபு 7 முறை தரை மட்டும் வணங்கினான். ஆதியாகமம் 33:3. நம்பர் 2, யாக்கோபு 2 முறை ஏசாவிடம் உமது அடியான் என்று தன்னை சொன்னான். உமது அடியான் என்று தன்னை சொன்னான். 33, 5ஆம் வசனம், 14ஆம் வசனம். உமது அடியான் அப்படின்னா என்னன்னா, நான் உங்க ஊழியன், உங்க சர்வன்ட் நான் அப்படின்னு பொருள். சோ நம்பர் 3, யாக்கோபு 5 முறை ஏசாவை தனது ஆண்டவன் என்றான். ஆதியாகமம் 33, 8ஆம் வசனம், 13ஆம் வசனம், 14ஆம் வசனம், 15ஆம் வசனம். 5 முறை என் ஆண்டவன் அப்படின்னா, மை லார்ட், மை லார்ட் அப்படின்னு சொன்னான். அன்பு வெல்லும். அதுக்கு செயல்கள் எப்படி இருந்துச்சு பாருங்க. 7 முறை தரமட்டம் வணங்கினது, 2 முறை நான் உம்முடைய அடியான் ஊழியன்னு சொன்னது, 5 முறை நீர் என் ஆண்டவன் சொன்னது. நம்பர் 4, யாக்கோபு 550 மந்தைகளை வெகுமதியாய் கொடுத்தான். 550 மந்தைகளை கொடுக்கிறான். அது பெரிய கிஃப்ட், பெஸ்ட் கிஃப்ட். சோ நம்பர் 5, ஏசா தனது 400 பேரோடு யாக்கோபை எதிர்கொண்டு வந்தான். இப்ப அவனை குறிச்ச குறிப்பு. 400 பேரோடு வரான். 33ஆம் அதிகாரம் 1 வசனம். நம்பர் 6, ஏசா யாக்கோபுக்கு எதிர்கொண்டு ஓடி அவனை தழுவினான். ஆதியாகமம் 33:4. நம்பர் 7, ஏசா அவன் கழுத்தை கட்டி அவனை முத்தம் செய்தான். இருவரும்
அழுதார்கள். ஆதியாகமம் 33:4. நம்பர் 8, ஏசா யாக்கோபை என் சகோதரனே என்றான். ஆதியாகமம் 33:9. சோ என் சகோதரனே அப்படின்னு ஏசா வாயிலிருந்து வருது. அப்ப இவ்வளவு நடந்ததுக்கு காரணம் என்ன? அந்த அன்பு தான் எல்லாத்தையும் மாத்திருச்சு, உறவுகளை கட்டிடுச்சு. யாக்கோபு பில்டர். என்ன பில்ட் பண்ணாரு? உறவுகளை பில்ட் பண்ணாரு. உடைஞ்சி இருந்த உறவுகளை உருவாக்கிட்டாரு. உடைஞ்சி சிதறி சந்திக்க முடியாதபடி வருஷக்கணக்கா இருந்த உறவுகளை யாக்கோபு தான் கட்டும்படி முன் வந்தாரு. யாக்கோபு பில்ட் பண்ணிட்டாரு அந்த உறவை. ஆக யாக்கோபு அன்புனால வென்றான். குறிப்பு 2, ஏசா கேட்ட கேள்வி கவனிங்க. குறிப்பு 2, ஏசா என்ன கேட்கிறான்? 2 கேள்வி இங்க கேட்கிறான். 1, 33ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு, உன்னோடு இருக்கிற இவர்கள் யார் என்றான். யாரு? உன் கூட இருக்கிறாங்களே இவ்வளவு பேர் யாரா அப்படின்றான். பதில், யாக்கோபின் பதில், தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள். ஒவ்வொன்றும் முக்கியமா இருக்குது வார்த்தைகள். யாக்கோபு சொல்றான், தேவன் உம்முடைய அடியானுக்கு அருளின பிள்ளைகள். அப்போ தன் பெற்றெடுத்த பிள்ளைகளை வெறும் பிள்ளைகள், என் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லக்கூடாது, தேவன் கொடுத்த பிள்ளைங்க அப்படின்ற சொல்ல வழக்கத்தை யாக்கோபு கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது இருக்குது. யார் இவங்கெல்லாம்? என் பிள்ளைங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். ஆனா ஆவிக்குரியவன் எப்படி சொல்றான்? தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைங்க அப்படின்றான். அப்போ எல்லா இடத்துலயும் காட் கான்சியஸா யாக்கோபு இருக்கிறாரு, காட்லியா பேசுறாரு. அந்த பிஹேவியரே மாறி போச்சு. தேவன் இல்லாத பேசவே இல்லை. எல்லா வார்த்தையிலையும் தேவன், எல்லா இடத்துலயும் தேவன், எல்லா கான்வர்சேஷன்லயும் தேவனை ஆட் பண்றாரு. அந்த ஆடிங் ரொம்ப முக்கியம். இது யார் அப்படின்னு கேட்டதுக்கு என் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லல, தேவன் உம்முடைய அடியானுக்கு அருளின பிள்ளைங்க அப்படின்னு. கேள்வி 2, எனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மந்தைகள் எல்லாம் என்னத்திற்கு? ஏசா கேட்ட கேள்வியில 2வது கேள்வி, ஆதியாகமம் 33:8. அப்பொழுது அவன், எனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மந்தையெல்லாம் என்னத்துக்கு என்றான். அதற்கு அவன், என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கிறது என்றான். பதில், யாக்கோபின் பதில், என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்ததற்கு. ஸோ தயை கிடைச்சிருச்சு, அதனால அந்த கிஃப்ட் உனக்கு கொடுத்தேன் அப்படின்றான். இந்த குறிப்புல ஏசா கேட்ட 2 கேள்விக்கும் யாக்கோபு சொன்ன 2 பதில்கள். குறிப்பு 3, ஏசா சொன்ன பதில்கள். ஏசா சொன்ன பதில்கள் கவனிப்போம். என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு அப்படின்றான். பாருங்க, வாசிப்போம். 33:9, ஆதியாகமம் 33:9. அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான். இது யார் சொன்னது? ஏசா சொன்னது. இப்போ இதே மாதிரி ஒரு பதில யாக்கோபு சொல்றத கவனிங்க. 10 வருவோம், அப்ப புரியும். அதற்கு யாக்கோபு, அப்படி அல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் என் வெகுமதியை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என் மேல் பிரியமானீர். நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது. தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டான். ஓகே, அப்பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டான். பதில்களை கவனிப்போம். ரொம்ப முக்கியமான பதில். ஏசா சொல்றான்,
இது என்னத்திற்கு? எனக்கு போதுமானது உண்டு அப்படின்றான். ஐ ஹாவ் மச் அப்படின்னு வேர்டு ஏசா யூஸ் பண்ண வேர்டு ஈப்ரூல ராப் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ஸ்பிரிச்சுவல் மேன் ஜேக்கப் அவன் சொல்றான், தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு, ஐ ஹாவ் எவ்ரிதிங். இதுதான் யாக்கோபு சொன்னது. இந்த ரெண்டு வார்த்தைக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. ஒருத்தன் தேவன் இல்லாத ஒரு உலகத்தானுடைய பதில் எப்படி இருக்குது? போதுமானது எனக்கு இருக்குதுப்பா, ஓவரா இருக்குது அப்படின்னு சொல்றான். ஆவிக்குரியவன் என்ன சொல்றான்? எனக்கு எவ்வளோ வேண்டியதோ அது இருக்குது அப்படின்றான். வேகமா படிச்சுட்டா இது தெரியாது. ஆவிக்குரியவர்கள், ஸ்பிரிச்சுவல் பீப்புள், யாக்கோபனுடைய வாழ்க்கையிலிருந்து கத்துக்க வேண்டியது வார்த்தை ரொம்ப முக்கியம். எனக்கு ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்றதை விட எனக்கு எவ்வளோ தேவையோ அது இருக்குது, எனக்கு என்ன தேவையோ அது இருக்குது, எனக்கு வேண்டியது எதுவோ அது இருக்குது அப்படின்னு சொன்ன பாருங்க. இதுதான் ஆவிக்குரியவனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய பதிலும் விசுவாசமும் ஆசையும் எண்ணங்களும் இப்படிதான் இருக்கணும். ஏசா அப்படி இல்லை. பொருளை சேர்த்தான், ஆட்களை சேர்த்தான், 400 படை வீரர்களை வச்சிருக்கிறான். அவன் சொல்றான் எனக்கு போதுமானது உண்டு. இவன் சொல்றான் எனக்கு என்ன வேண்டியதோ அது இருக்குது அப்படின்றான். கவனிங்க, கிறிஸ்துவுக்குள்ளா நம்ம வந்துட்ட பிறகு பெருசா ஆசைப்படுறத விட, ஆண்டவரே போதுமானது எனக்கு இருக்குது, போதுமானதை கூடும் அப்படின்னு ஜெபிக்கணும். எனக்கு போதும் ஆண்டவரே, அது போதும் அப்படின்ற எண்ணம் வேணும். ரொம்ப சேர்க்கணும், பெருசா ஆகணும் அப்படின்னு நினைக்க கூடாது. ஆண்டவரே எனக்கு இது போதும், அன்றன்று உள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் அப்படின்னு தான் இயேசு ஜெபம் பண்ண கத்து கொடுத்தாரு. அன்றன்று உள்ள ஆகாரத்தை, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. இன்றைக்கு தான் நம்ம கவலைப்படணும்னு. அப்போ யாக்கோபு ஸ்பிரிச்சுவல் மேன், அவனுடைய வார்த்தைகள் சொல்லுது வேண்டியதெல்லாம் எனக்கு இருக்குது, எக்ஸ்ட்ரா இருக்கணும்னு நான் நினைக்கல, தேவன் எனக்கு கொடுத்தது போதும், இப்ப இருக்கிறதும் போதும் அப்படின்னு சொல்றான் பாருங்க. என்ன ஒரு நல்ல இருதயம், பில்டர், மாறிய மனுஷன். தேவனுடைய மகன், ஸ்பிரிச்சுவல் மேன், ஆவிக்குரியவன், இதை தான் சொன்னான். ஸோ இந்த வார்த்தையிலிருந்து முக்கியமான ஒரு பாடத்தை கற்றுக்கணும். தினந்தோறும் நீங்க ஜெபம் பண்றப்ப, ஆண்டவரே எனக்கு என்ன வேணுமோ அதை கொடுங்க அப்படின்னு கேட்கணும். வேற எதுவும் கேட்கறத விட இது நல்ல ஜெபம். ஆண்டவரே எனக்கு என்ன வேணுமோ அதை தாங்க, எனக்கு எவ்வளோ வேணுமோ அதை தாங்க. ஓவர் ஃப்ளோயிங்கா எனக்கு இருக்குதுன்னு ஏசா சொன்னா பாருங்க, அது அவனை தேவனிடத்துல நடத்தல. ஓகே, குறிப்பு 4 ஏசா செய்ய வந்த உதவிகள். சொல்றான், நம்பர் 1, நாம் புறப்பட்டு போவோம் வா, நான் உனக்கு முன் நடப்பேன் என்றான். 2வது சொல்றான், என்னிடத்தில் இருக்கிற ஜனங்களில் சிலரை நான் உன்னிடத்தில் நிறுத்திவிட்டு போகட்டுமா அப்படின்னு கேட்டான். இந்த 2 உதவிகளும் ரொம்ப முக்கியமான உதவி ஏசா சொன்னது. அதுக்கு பதில பாருங்க, யாக்கோபின் பதில். குறிப்பு 5, அவன் சொன்னா பிள்ளைகள், இளம் பிள்ளைகள். பதில கவனிப்போம். 33:13. அதற்கு அவன், பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் என்றும் கறவையான ஆடு மாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது என்றும் என் ஆண்டவனுக்கு தெரியும். அவைகளை ஒரு நாளாவது துரிதமாய் ஓட்டினால் மந்தையெல்லாம் மாண்டு போம். என் ஆண்டவனாகிய நீர் உமது அடியானுக்கு முன்னே போம். நான் சேயீருக்கு என் ஆண்டவனிடத்தில் வரும் அளவும் எனக்கு முன் நடக்கிற மந்தைகளின் கால்நடைக்கும் பிள்ளைகளின் கால்நடைக்கும் தக்கதாக மெதுவாய் அவைகளை நடத்தி கொண்டு வருகிறேன் என்றான். அப்போ
யாக்கோபனுடைய பதில்கள், பிள்ளைகள், இளம் பிள்ளைகள், கறவையான ஆடுகள் மாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது, அவைகளை ஒரு நாளாவது துரிதமாய் ஓட்டினால் மந்தையெல்லாம் மாண்டு போம். மறுபடியும் சொல்றான், மந்தைகளின் கால்நடைக்கும் பிள்ளைகளின் கால்நடைக்கும் தக்கதாய் மெதுவாய் அவைகளை நடத்தி கொண்டு வருகிறேன். ஆதியாகமம் 33:14. ஆக யாக்கோபு என்ன சொல்றாரு, அந்த இளம் பிள்ளைங்களை கரிசனையா பார்த்து அதை நடத்துறதுக்கு வழி தெரிஞ்சு வச்சிருந்தாரு. இந்த இடத்துல அவர் பெரிய மந்தைக்கு சொந்தக்காரனா இருக்கலாம். ஆனா யாக்கோபு அந்த கறவல் ஆடுகள் மேலையும் கரிசனை உள்ளவனா இருக்கிறான், இளம் பிள்ளைகள் மேலையும் கரிசனை உள்ளவரா இருக்கிறார். அப்போ அவ்வளோ பெரிய மனுஷனா இருந்தா கூட அவங்கள கூட மெதுவா நடத்திட்டு வரணும், இல்லாட்டி மாண்டுடும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, யாக்கோபு மந்தைய நடத்தவும் தெரிஞ்சிருந்தாரு, தாம் பிள்ளைகளை நடத்தவும் தெரிஞ்சிருந்தாரு, ஆனா மெதுவா நடத்த தெரிஞ்சிருந்தாரு. அவசரப்படல, வேகமா போல, மாண்டுடும், சிக்காயிடும், மந்த போயிடும், பிள்ளைங்களுக்கு கஷ்டமாயிடும் அப்படின்னு அதை அறிஞ்சவரா இருந்தாரு. இந்த பொறுமை இருக்குது பாருங்க, இந்த பொறுமை யாக்கோபு தன்னுடைய மந்தைக்காக வச்சிருந்த பொறுமை, இளம் பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிற பொறுமை, அவங்க மேல வச்சிருந்த பொறுமை. அப்போ வேகமா போகணும்ன்ற ஆசை இருந்து கூட, சொந்த ஊருக்கு வந்துட்டோன்ற ஆசை இருந்து கூட, இப்போ அவர் பொறுமையா நடத்துறாரு. மற்றவங்களுக்காகவாவது சில நேரங்கள்ல நம்மளை சுலப பண்ணிக்கணும். அந்த பொறுமைய மற்றவங்களுக்காக வளர்த்துக்கணுது. இது என்ன சொல்லியிருக்கலாம், நான் பின்னாடி வந்துடுறேன், அவங்களெல்லாம் முதல்ல வர சொல்லிட்டுமா அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பேர் பாருங்க, இந்த புருஷன் மனைவி பிள்ளைங்களோட போனா புருஷன் தனியா போவாரு, அந்த மனைவி மட்டும் பிள்ளைங்க அவங்க பேகு அவங்க காரியங்கள் எல்லாம் சுமந்துக்கணும் பின்னாடி வரும். அவர் எப்பவுமே தனியாவே நடப்பாரு, வேகமா நடப்பாரு, பின்னாடி திரும்பி பார்த்தா அவங்க ரொம்ப தூரத்துல இருப்பாங்க. ஏன்? அவர் கைவீசி நடந்து போயிடுவாரு. ஐயோ ஆண்களே, மெல்ல நடத்துற பொறுமை உள்ள இருதயம் வேணும், ஆண்களுக்கு வேணும். மென்மையான காரியங்களை நடத்தக்கூடிய பொறுமை, அவங்க மாண்டுடுவாங்க. இளம் பிள்ளைங்க, ஐயோ இளம் அந்த ஒரு நாள் ஸ்பீடா போனா கூட சாஞ்சிரும். இந்த பொறுமை எங்க இருந்து வந்துச்சு? அனுபவத்துல. இந்த அனுபவம் எங்க பயன்படுது? எங்க தேவையோ, அவசரமா எங்கேயோ அந்த இடத்துல இதை யூஸ் பண்ணணும். இன்னைக்கு சந்தோஷமான நாள் யாக்கோபுக்கு. ஏசா வந்தா, மீட் பண்ணா, கட்டி பிடிச்சா, அழுதா, வான்னா, கூட்டிட்டு போறேன்னா, முன்னால போறேன்னா, அண்ணனே ஒண்ணாயிட்டான். அதனால எல்லாரையும் விட்டுட்டு சந்தோஷமா ஓடிட்டுக்கலாம். ஆனா அந்த சந்தோஷப்படுற நேரத்துல பொறுமைய அவர் எப்படி செயல்படுத்துறாரு பாருங்க. தனக்காக இல்ல, வேற மாதிரி ஆளா இருந்தா, ஏசா உன் குதிரைக்கு பின்னாடி இடம் இருந்தா நான் கூட வந்து உட்காந்துக்கிட்டா அப்படின்னு சொல்லியிருப்பான். எவ்வளவு ஆண்கள் அப்படி உண்டு இல்ல? மனைவி தனி, தான் பிரதர் தனி, தான் வீட்டார் தனி, ஆனா தன்னுடைய பெற்றோர் வீட்டார் தனி. இந்த டிவிஷன் இருக்குது ரொம்ப வீடுகள்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் டிவிஷன், அண்ணனுக்கும் தம்பிக்கும், அக்காளுக்கும் தங்கச்சிக்கும், பிள்ளைங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும், சொந்தத்துக்கும் சொந்தத்துக்கும், சுயநலமான பிரிவு குடும்பங்கள்ல, உறவுகள்ல. பில்டர் சந்தோஷமான நாள், யாக்கோபு ஒன்னாயிட்டான், ஏசா ஒன்னாயிட்டான். ஆனால் யாக்கோபு அந்த சந்தோஷத்தினால இவங்களை விட்டுட்டு அவன் கூட போயில்ல, அந்த சந்தோஷத்தினால வேகமா போல, மெதுவா வரணும், அது மாண்டுடும். நாம் பாருங்க, இந்த பொறுமை எல்லாத்திலையும் கடைபிடிக்க வேணும். இந்த சாப்டர் நிதானமா படிக்கும் பொழுது நம்மளை பட்டயம் தீட்டுது, மழுங்கி போன
மனசாட்சிய கூர்மையாக்குது, மழுங்கி போன உறவுகளை தீட்டுது. வாழ்க்கையில பல காரியம் மழுங்கி போச்சு. ரொம்ப பேருக்கு வாழ்க்கையில பல காரியம் மழுங்கி போய் அதை பத்தி கவலையே படுறதில்ல. இதோ பாருங்க, மாறிய மனுஷன் எப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை காட்டுறான். யாக்கோபு பதில் சொன்னான். மறுபடியும் ஏசா கேட்டான், சரி சரி, என் ஆளுங்களை நான் உனக்கு விட்டுட்டு போறேன், உன் கூட ஹெல்ப் பண்ணட்டுமேனா. அதுக்கு சொல்றான், அது என்னத்திற்கு? என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தால் மாத்திரம் போதும், அது கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிடுறான். அவங்கள அனுப்புந்தும் ஏசா போயிடுறான். சோ இந்த குறிப்புகள் எல்லாம் இந்த முதல் பகுதியில உறவுகளை கட்டுவதற்காக யாக்கோபு எடுத்த முயற்சிகள். பகுதி 2, யாக்கோபு வீட்டை கட்டினான். ஊருக்கு வந்துடுறாரு, வீட்டை கட்டுறாரு. 17ஆம் வசனம். யாக்கோபு சுக்கோத்துக்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டான். அதனாலே அந்த ஸ்தலத்துக்கு சுக்கோத் என்று பெயரிட்டான். இந்த ஒரு வசனத்துல ஒரே ஒரு செய்தி தான் இந்த பகுதியில நான் சொல்றது. கவனிங்க, யாக்கோபு வீட்டை கட்டினான். அவர் முதல்ல வந்ததுமே செஞ்ச ஒரு காரியம், வீட்டை கட்டுறாரு, மிருக ஜீவனங்களுக்கு கொட்டாரங்களை போட்டாரு. அதனால அந்த ஸ்தலத்துக்கு சுக்கோத் என்று பெயரிட்டான். யாக்கோபு சுக்கோத்துக்கு பிரயாணம் பண்ணினான். யாக்கோபு தனக்கு ஒரு வீடு கட்டினான். யாக்கோபு தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டான். யாக்கோபு அந்த ஸ்தலத்துக்கு சுக்கோத் என்று பெயரிட்டான். இந்த ஒரு வசனத்துல இந்த 4 குறிப்புகள் இருக்குது. இப்போ அவர் வந்து சேர்ந்தது சுக்கோத். சரி, சுக்கோத் எங்க? இங்க இருக்குது, யாபோக்கு நதிக்கு பக்கத்துல. அவர் போராடி ஜெயிச்சாரு அந்த நதிக்கு பக்கத்துல. அவர் இன்னும் உள்ள வரல, எல்லைக்கு வெளியே தான் இருக்கிறாரு. பதான் அராம்ல இருந்து வராரு, இந்த இடத்துல குடியேறாரு. சுக்கோத். சுக்கோத்தை பத்தி சிறு குறிப்பு. நம்பர் 1, குறிப்பு 1, சுக்கோத். சுக்கோத் என்றால் குடிசைகள் என்று பொருள். சுக்கோத் என்றால் குடிசைகள் என்று பொருள். சுக்கோத் யாப்போக்கு ஆற்றின் தெற்கே, யோர்தான் நதியின் கிழக்கே இருந்த இடம். பாருங்க, நதிக்கு தெற்கே கிழக்கே. ஓகே. நம்பர் 3, பெனியேலுக்கும் சீகேமுக்கும் இடையில் இருந்த இடம் சுக்கோத். நம்பர் 4, யாக்கோபு பதான் அராமிலிருந்து திரும்பி வந்து இவ்விடத்தில் வீடு கட்டினான். 33:17. நம்பர் 5, பின் நாட்கள்ல எபிரேயர்கள் எகிப்திலிருந்து பிரயாணம் பண்ணப்ப அவங்க முதல் லேண்ட் ஆன ஊரு இந்த சுக்கோத். யாத்ராகம் 12:37 அப்படின்னு சொல்லுது. நம்பர் 6, இவ்விடம் பின் நாட்களில் காத் கோத்திரத்தாருக்குள் எல்லையாக வந்தது. யோசுவா 13:27. சுக்கோத்து காத் கோத்திரத்தாருக்கு எல்லைக்குள்ள வந்துருச்சு. நம்பர் 7, கிதியோன் இந்த வழியாக மீதியானியரை தொடர்ந்து முறியடித்தான். நியாயாதிபதிகள் 8:5-16. நம்பர் 8, யூதர்கள் தங்களுக்கு ஒரு பண்டிகைக்கு சுக்கோத் என்று பெயரிட்டுள்ளார்கள். யூதர்கள் தங்களது ஒரு பண்டிகைக்கு சுக்கோத், அதாவது கூடார பண்டிகை என்று பொருள்படும்படியா அதுக்கு சுக்கோத் அப்படின்னு பெயர் வச்சிருக்கிறாங்க. அது லேவியராகும் 23:33 முதல் 44. ஆக சுக்கோத்துனா இவ்வளோ பின்னணியில குறிப்புகள் இருக்குது. பகுதி 3,
இந்த அதிகாரத்தின் கடைசி பகுதி 3. யாக்கோபு பலிபீடம் கட்டினான். 18ஆம் வசனம், 19ஆம் வசனம், 20ஆம் வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு பதனாராமிலிருந்து வந்த பின் கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகோமுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்திற்கு எதிரே கூடாரம் போட்டான். தான் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமின் தகப்பனாகிய ஏமோரின் புத்திரர் கையிலே 100 வெள்ளிக்காசுக்கு கொண்டு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏல் எலோஹே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். யாக்கோபு பலிபீடம் கட்டினான். யாக்கோபு எமோரியரின் கையிலே 100 வெள்ளிக்காசுக்கு நிலம் வாங்கினான். அங்கே ஒரு பலிபீடம் கட்டினான். அதற்கு ஏல் எல் லோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். இந்த வார்த்தைக்கு பொருள் தேவன், இஸ்ரவேலின் தேவன் என்று பொருள். God, the God of Israel. ஏல் எல் லோகே இஸ்ரேல் அப்படின்ற பெயரை யாக்கோபுடுறாரு. கவனிங்க, இந்த பெயர் தேவன், இஸ்ரவேலின் தேவன். நம்ம என்ன நினைப்போம்னா, இஸ்ரவேல் நாட்டை நினைப்போம். இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் தேவன் அப்படின்னு சொல்றப்ப இஸ்ரவேல் தேசத்தை தான் மைண்டுக்கு வரும். ஆனா ஞாபகம் வைங்க, இஸ்ரவேல் என்றது யாக்கோபுடைய மறுபெயர். அப்போ இஸ்ரவேலின் தேவன் அப்படின்னா இங்க யாக்கோபின் தேவன் அப்படின்னு பொருள். இந்த இடத்துல இஸ்ரவேல் அப்படின்றது யாக்கோபு. இப்பொழுதும் யாக்கோபே, இப்பொழுதும் இஸ்ரவேலே அப்படின்றது அந்த மனுஷனுடைய பெயர். திரும்ப திரும்ப வேற வார்த்தையில, வாக்கு பண்ணப்பட்ட வார்த்தையில சொல்றது. ஆபிராம் என்பவனை ஆபிரகாம்னு மாத்தின பிறகு ஆபிரகாம் ஆபிரகாம் என்றுதான் அழைக்கப்படுகிறார். அதே போல யாக்கோபு என்ற பெயர் அவங்க குடும்பத்துல வைத்த பெயரா இருந்தாலும் தேவன் அவனுக்கு வச்ச பெயர் இஸ்ரவேல். அப்போ இந்த இடத்துல யாக்கோபு பலிபீடம் கட்டுறாரு. இவ்வளவு நாள் அவர் தூண்களை தான் கட்டிட்டு வர பழக்கமா இருந்துச்சு. எங்க போனாலும் ஒரு தூணை நிறுத்துவாரு, அந்த தூணுக்கு எண்ணெய் வார்ப்பாரு, அதை ஒரு ஞாபக ஸ்தலமா வைப்பாரு. அன்னைக்கு யாக்கோபு செஞ்ச தூணுக்கு செஞ்ச ஆராதனை தான் இன்னைக்கும் இந்து சமயத்துல கல்ல எண்ணெய் வார்த்து அந்த கல் தூணை பூஜிக்கிற பழக்கம் இன்னைக்கும் இருக்குது. அங்க வந்த பழக்கம், அது அங்கிருந்து கற்றுக்கொண்ட பழக்கம். அப்போ அன்னைக்கு யாக்கோபு ராத்திரி அவர் தலையில வச்சிருந்த கல்ல நட்டு அதுக்கு எண்ணெய் வார்த்து இது ஒரு ஞாபக ஸ்தலமா வச்சாரு. வேற எதுவும் இல்லை, அதை ஒரு பழக்கமாவே அவர் செஞ்சுட்டு வராரு. இந்த இடத்துல இருந்து யாக்கோபினுடைய பழக்கம் மாறுது. இப்போ கர்த்தூனை அவர் நடல, இப்போ பலிபீடத்தை கட்டுறாரு. சேஞ்சி வந்துடுச்சு, மாற்றம் வந்துடுச்சு. பக்தியில மாற்றம், ஆவிக்குரிய வளர்ச்சியில மாற்றம், தரிசனத்துல மாற்றம், வெளிப்பாடுகள்ல மாற்றம் வந்துடுச்சு. அதே மாதிரி செய்யல. பழைய ஆளா கல்ல வச்சு நட்டு எண்ணெய வார்த்து பூஜிக்கல. இப்ப பலிபீடம் கட்டி தேவனை தொழற நபரா மாறுறாரு. மாற்றம். பில்டர் உறவுகளை கட்டுறாரு, பில்டர் வீட்டை கட்டுறாரு, பில்டர் பலிபீடம் கட்டுறாரு. அப்போ இந்த அதிகாரம் யாக்கோப ஒரு பில்டராவே காட்டுது. கட்டுறாரு, கடைசியா கட்டந்து பலிபீடத்தை. எனக்கு அன்பானவர்களே, வாழ்க்கையில தேவனுக்காக ஏதாயிலும் செய்யணும், கடைசியா ஏதாயிலும் செஞ்சு ஆகணும் அப்படின்றது இந்த அதிகாரம் சொல்ற கடைசி பாடம். ரொம்ப பேருக்கு மந்த இருக்குது, ரொம்ப பேருக்கு வீடு இருக்குது, ரொம்ப பேருக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, ரொம்ப பேருக்கு வசதி இருக்குது, செல்வம் இருக்குது.
வீடுகளை கட்டுறோம், வாங்குறோம், ஆனால் பலர் பலிபீட கட்டுறத மறந்துடுறோம். யோசித்து பாருங்க. கடவுள் உங்களுக்கு ஒரு வீடை கொடுத்தா நீங்க அடுத்தது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன ஆலயத்தை கட்டுற எண்ணம் நமக்கு வருமா பாருங்க. கடவுள் எனக்கு சொந்தமா ஒரு வீடு கொடுத்துட்டாருங்க, இனிமே எங்கேயாவது ஒரு இடத்துல நான் ஒரு சின்ன ஆலயத்தை கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றவங்க ரொம்ப குறைவு. வழக்கமா என்ன செய்யறோம் தெரியுமா? ஒரு வீடை வாங்கணும், அப்புறம் வேற வீடை வாங்கறதுக்கு யோசிக்கிறோம். ஏசாவின் புத்தி எனக்கு ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்றது. ரொம்ப பேர் பண்ற தப்பு என்ன தெரியுமா? எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்குதுன்னு சொல்றது இல்ல, தான் வீட்டை கட்டிட்ட பிறகு தேவனுடைய வீட்டை கட்டணும் அப்படின்னு நினைக்கிறது இல்ல. நமக்கு எல்லாம் வந்துருச்சு, இனிமே எனக்கு இருக்கிற ஒரே ஆசை நான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், பலிபீடம் கட்டணும், தேவனுக்காக செய்யணும், எங்கேயாவது கட்டணும் அப்படின்னு சொல்ற ஆவிக்குரிய கிறிஸ்தவங்க, வசதி படிச்ச கிறிஸ்தவங்க, விசுவாசிங்க ரொம்ப குறைவு. இந்த பாடம் சொல்லுது, கர்த்தர் உனக்கு வீட்டை கொடுத்தால், கர்த்தர் உனக்கு பிள்ளைகளை கொடுத்தால், கர்த்தர் உனக்கு வசதிகளை கொடுத்தா அதுவே உனக்கு வேண்டிய மட்டும் இருக்குதுன்னு நினைச்சிட்டு உன் வாழ்க்கையில ஆண்டவருக்கு கடைசியா ஏதாகிலும் கட்டு, ஏதாகிலும் செய் அப்படின்னு சொல்லுது. எவ்வளவு பேர் நம்ம செய்யாதையே வாழ்ந்துடுறோம்ல, எதுவுமே செய்யாதே போயிடுறோம். சும்மா ஒரு காணிக்கையும் ஒரு சந்தாவையும் டைத்தையும் கவர்ல போட்டு கொடுத்துட்டு அதுலயே திருப்தி ஆயிடுறோம். இத பாருங்க, யாக்கோபு அவ்வளவு தூரத்துல இருந்து வந்தாரு, இன்னொருத்தகிட்ட 100 வெள்ளிக்கு லேண்ட வாங்கி அதுக்கு பலிபீடம் கட்டி தேவனை தொழறாரு. பில்டர், ஸ்பிரிச்சுவல் மேன். முதல் முறையா காசு கொடுத்து லேண்ட் வாங்கி பலிபீடம் கட்டுறாரு. இருதயம் மாறிட்டு, மனசு மாறிட்டு, தேவனுக்கு கட்டணும்னு நினைச்சப்ப தான் காசை செலவு பண்ணி வெள்ளியை கொடுத்து லேண்ட வாங்கி பலிபீடம் கட்டுறாரு. ஆவிக்குரிய விதமா பேசுறான், ஆவிக்குரிய விதமா யோசிக்கிறான், ஆவிக்குரிய விதமா செயல்படுறான். என் செய்தியை கேட்கிறவங்க செல்வந்தர்கள், விசுவாசிகள், வியாபாரிகள், தொழிலாளிகள், பணக்காரர்கள், வசதி படித்தவங்க, பிள்ளைங்கள் எல்லாம் நல்ல நிலைக்கு செட்டில் பண்ணவங்களே, உங்க வாழ்க்கையில உங்க சார்பா தேவனுக்கு ஏதாவது கட்டுங்க. ஒரு கிராமத்தை பொறுப்பெடுங்க, ஒவ்வொரு கிராமத்துல ஒரு சபையை கட்டுங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல உங்க ஞாபகமா, உங்க வீட்டு ஞாபகமா, உங்க குடும்ப ஞாபகமா ஒரு தேவாலயத்தை கட்டி கொடுங்க. 1000 செல்வந்த கிறிஸ்தவர்கள் அப்படி செஞ்சா 1000 சபைகள் ஆயிடுச்சு. 1,00,000 செல்வந்த கிறிஸ்தவர்கள் அப்படி ஒரு ஆலயத்தை கட்டினா 1,00,000 ஆலயங்கள் ஆயிடுச்சு. உங்கள் செல்வம் உங்களுக்காக பயன்பட்டது போதும், தேவனுக்கு பயன்படணும். இந்த பாடத்தை யாக்கோபு இன்று உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. ஆகையினால இந்த மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில வரும்படி ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணி கேட்போம். ஆண்டவரே, எனக்கு கூட இந்த மாற்றம் வரணும் அப்படின்னு. இந்த அதிகாரம் இவ்வளவு செய்திகளை சொல்லி முடிக்குது. இந்த அதிகாரம் நமக்கு சொல்லும் பாடம் தான் என்ன? நம்பர் 1, அன்பினால் எல்லாரையும் மாற்ற முடியும். அன்பினால் எவரையும் மாற்ற முடியும். ஆக அன்புதான் உங்கள் ஆயுதமாயிருக்கட்டும். நம்பர் 2, ஆவிக்குரிய எளிமையை எவ்விடத்திலும் கடைபிடியுங்கள். அது உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும். ஆவிக்குரிய எளிமையை எவ்விடத்திலும் கடைபிடியுங்கள், அது உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும். நம்பர் 3, உங்கள் குடும்பத்தை உங்களைப் போலவே பக்தி உள்ள குடும்பமாக மாற கற்பியுங்கள், கற்றுக் கொடுங்கள். உங்கள் மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தார் எல்லாரும் உங்களை மாதிரியே மாறுவதற்கு கற்றுக் கொடுங்கள், பக்தி உள்ளவர்களாக. நம்பர் 4, போதுமானதை விட வேண்டியதை
தேவனிடத்துல கேளுங்க. எனக்கு இது வேணும் ஆண்டவரே, இது கொடுத்துட்டா போதும் அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு வேண்டியதை மட்டும் கொடுங்க ஆண்டவரே, வேண்டாததை கொடுக்காதீங்க. நம்பர் 5, உங்களுக்கென்று ஒரு வீட்டை கட்டுவதற்கு பிரயாசப்படுங்க. உங்களுக்கு ஒரு வீடு வேணும். அலைந்தது போதும், வனாந்தரம் போதும், லாபானுடைய வீடு போதும். ஆனால் நீங்கள் ஒரு இடத்துல வந்ததும் உங்களுக்கென்று ஒரு சொந்த இடம் வேணும். அது உங்கள் குடும்பத்திற்கு வேணும். ஆக உனக்கென்று ஒரு வீட்டை கட்டுவதற்கு திட்டமிடு. மனுஷனுடைய உதவிகளை விட எப்பவுமே தேவனையே நம்பி நில். ஏசா சொன்னது போல ரொம்ப பேர் சொல்லலாம், நான் அதை செய்யறேன், இதை தரேன், இது வேணுமா அது வேணுமான்னு மயங்கிடாத, உடனே எஸ் சொல்லிடாத. தேவனை சார்ந்த நில்லு. மனுஷனுடைய உதவி வார்த்தை எல்லாமே வதங்கிடும். ஆனால் தேவனுடைய உதவியும் வார்த்தையும் என்னைக்குமே உனக்கு பசுமையா நிலைச்சிருக்கும். ஆகையினால மனுஷனை நம்புறதை விட, மனுஷ உதவிகளை நம்புறதை விட தேவனை நம்பியே நில். வாழ்க்கையில கடைசியில கர்த்தருக்காக ஏதாவது செஞ்சு கட்டணும். கர்த்தருக்காக கட்டணும். உங்க சார்பா, உங்க குடும்ப சார்பா, உங்க பேர் நினைக்கிற சார்பா, உங்க சந்ததி சார்பா, உங்க குடும்பம் மூலம் ஒரு பலிபீடம் கட்டப்படணும். அது உங்களுக்கு பேராசீர்வாதம், அது உங்களுக்கு நினைவு சின்னம். இவ்வளவு வருஷம் கல்லுகளையே நட்டுட்டு வந்தவன் இப்ப பலிபீடத்தை கட்டுறான். நீங்க இவ்வளவு வருஷம் கல்லுகளை நட்டுட்டு வந்தீங்க, ஞாபகார்த்தமா செஞ்சிருந்தீங்க. ஆனால் உங்கள் தரிசனம் மாறட்டும், பார்வை மாறட்டும், ஊழியங்கள் விஸ்தாரமாகட்டும், எல்லைகள் பெரிதாகட்டும். உங்க கல்லுகளை நட்டு பூஜித்த பழக்கம் மாறி பலிபீடங்களை கட்டி தொழுகிற மனிதர்களாக மாறும்படி உங்க ஆவிக்குரிய தரம் உயரட்டும். இந்த அதிகாரம் இவ்வளவு பாடத்தையும் சொல்லுது. இந்த அதிகாரம் சொல்ற பாடங்களை ஒவ்வொருத்தருக்கும் பயனுள்ளதா தேவன் மாற்றட்டும். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில மாற்றட்டும், குடும்பத்துல மாற்றட்டும், பிள்ளைகள் வாழ்க்கையில மாற்றட்டும். அது தேசத்தை மாற்றும், ஆசீர்வதிக்கும். ஜெபம் பண்ணலாம். பரிசுத்த பிதாவே, இந்த ராத்திரி வேளையில யாக்கோபுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளும் ஆவிக்குரிய பாடங்களுக்காக நன்றி ஆண்டவரே. அவர் உம்மை சந்தித்தார், நீர் அவரை மாற்றினீர். அதே போல நீரும் எங்களை சந்தித்தீர், எங்களை மாற்றினீர். ஆண்டவரே, நீர் எதிர்பார்க்கிற அளவுக்கு நாங்கள் மாற முடியாமல் தடுமாறி நிற்பதை பார்த்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. எங்களை தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. யாக்கோபினுடைய கால்களை தொட்டதினால் அவர் தொடை சுளுக்கிற்று என்று வாசிக்கிறோமே. எங்களை கூட தொடுங்க ஆண்டவரே, தொட்டு எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. நாங்கள் மாறட்டும்பா, நாங்கள் வெளிப்புற அடையாளங்களாக மாறட்டும். எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்கள் ஜபங்கள் மாறட்டும், குடும்பங்கள் மாறட்டும், வாழ்க்கை மாறட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கை மாறட்டும், தரம் மாறட்டும், எங்களுடைய பிரயாணங்கள் மாறட்டும், வார்த்தை மாறட்டும், செயல் மாறட்டும், எங்களுடைய தொழுகை மாறட்டும், எங்களுடைய ஆண்டவரே சிந்தை மாறட்டும். அப்படி ஒரு மாற்றத்தை எங்க எல்லாருக்கும் கொடுப்பீராக. என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டாருக்கும் கொடுப்பீராக. ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் கொடுப்பீராக. ஒவ்வொரு விசுவாசிக்கு கொடுப்பீராக ராஜா. இந்த ஆவிக்குரிய மாற்றங்கள் இன்று இப்பொழுதிலிருந்தே அவர்களுக்குள்ளே துவங்குவதாக இயேசுவின் நாமத்தில் கேட்கிற ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும். இதை நீர் செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி.
இன்று முதல் அந்த மாற்றங்கள் எங்கள் வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அது வெளிப்பட போகிறதுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.